ஒரு பச்சை கிளி பசியோட பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு மரத்துல கூட பழம் ஏதும் இல்லை. பசியால இந்த பச்சை கிளி ரொம்பவே சோர்வா ஆயிடுச்சு. என்னால பசி தாங்க முடியல, ரொம்பவே சோர்வா இருக்கு. இன்னைக்கு என்ன இப்படி அலைய வேண்டியதா இருக்கே சாப்பாடுக்கு. ஆனாலும் அந்த பச்சை கிளி உணவை தேடுறத நிறுத்தல. ஒரு வழியா ஒரு மரத்தை பார்த்துச்சு. அதோ அங்கே ஒரு மாமரம் தெரிகிறதே, அது மாமரம் தானா இல்லை என்னுடைய கற்பனையா? சரி கிட்ட போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கிளியோ அந்த மாமரத்து கிட்ட பறந்து போச்சு. அட ஆமாம், எவ்வளவு பெரிய பெரிய மாம்பழங்கள், பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கும் போல தெரியுது. எனக்கு தான் மாம்பழம்னாலே ரொம்ப பிடிக்குமாச்சே. இப்போ நான் என்னோட பசிய இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு தீர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கிளியோ மரத்தின் கிளையில் உட்கார்றதுக்கு போச்சு. இது என்னோட மரம், யாரும் இங்கே உட்கார கூடாது. திடீர்னு ஒரு சத்தம். இந்த பச்சை கிளி பார்த்துச்சு, அங்க ஒரு பெரிய கருப்பு காக்கா ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தது. காக்கா திரும்பவும் சத்தமா சொல்லுச்சு, ஹா ஹா, இங்க வராத, போ போ போ, நீ போ, இங்க இருந்து போ. அந்த காக்காவோ ரொம்பவே சத்தமான குரலில் கத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த பச்சை கிளி மிகவும் பயந்தது அந்த குரலை கேட்டு. ஐயோ, இந்த காக்கா என்ன இப்படி கத்தி துரத்துது? எனக்கு வர பசிக்குது, அங்க போய் சாப்பிடுறதுக்கு பயமா இருக்கு இந்த காக்காவால. இந்த பச்சை கிளி பயந்து பசியோட அங்க இருந்து பறந்து வேற இடத்துக்கு போகலாம்னு போச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு பலூன் இருக்கிறத பாத்துச்சு. இது என்னது? ஓ, பலூனா? இத வச்சு அந்த காக்காவை துரத்த முடியுமான்னு பாக்கலாம். அப்படி ஒரு யோசனை வந்ததுனால இந்த பச்சை கிளி இந்த பலூனை அதோட மூக்கினால் பத்திரமா வெடிக்காம தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பச்சை கிளி திரும்பவும் அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போச்சு. அதோ அந்த காக்கா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு, நான் மரத்துக்கு பின்னாடி வழியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கிளி இந்த மரத்துக்கு பின்னாடி போய் மரத்தின் அடியில் உட்கார்ந்துச்சு. டப்புன்னு ஏதோ வெடிச்சது போல ஒரு சத்தம். உண்மையிலே பலூன் வெடிச்சு ஒரே சத்தம். காக்கா பயந்து மரத்திலிருந்து தூரமா பறந்தது. காக்கா நினைச்சது, ஐயோ, யாரோ பெரிய துப்பாக்கியால் என்னை நோக்கி சுட்டாங்க, நான் தப்பிச்சு பறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. நான் இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன். அந்த காக்கா பலூன் சத்தம் கேட்டு பயந்து போய் அந்த மரத்துல இருந்து போயே போச்சு. இனிமே இந்த பக்கமே தலைய வச்சு பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கிளி ரொம்பவே பசியால இருந்ததுனால எதை பத்தியும் யோசிக்காம அந்த மாம்பழத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம யார்கிட்டையும் எதுவும் தெரியாம எப்பொழுதும் கடுமையா நடந்துக்க கூடாது. அப்படி நடந்துக்கிட்டோம்னா அவங்களும் நம்ம கிட்ட அப்படிதான் நடந்துப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.